ஓம் சாந்தி. பாப்தாதாவின் அன்பிற்கு கைமாறாக என்னை நானே மாற்றிக்கொள்கிறேன் மற்றும் அவரது அன்பிற்காக அவருக்கு சமமாகவே சம்பன்னமாக மற்றும் சம்பூரண நிலையை நோக்கி எனது கால்கள் நகர்கிறது. உண்மையான அன்பின் அடையாளம் பிறர் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பிற்காக அவர்களுக்கு சமமாகவே நாம் ஆகிவிடுகிறோம். அவர்களுடைய எந்த குறைகளையும் நாம் பார்க்க முடியாது. ஏதாவது தவறாக அவர்கள் நடந்தாலும் அதை எனது தவறாக நான் நினைத்துக் கொள்கிறேன். அதே போன்றுதான் பாபாவும் அவர் மீது நான் வைத்திருக்கக்கூடிய அன்பிற்காக அவர் என்னை மாற்றக்கூடிய காரியத்தில் எனது தவறுகள் அனைத்தையும் தனதாக்கிக் கொண்டு எனக்கு அவரது குணங்களை பரிசாக அளிக்கிறார். நான் அவருக்கு சமமாகவே அனைத்து குணங்களாலும் சம்பன்னமாகவும் அனைத்து கலைகளிலும் சம்பூரண நிலையை நான் அடைகிறேன். இந்த அன்புதான் முழு உலகத்தையுமே கூட மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. ராவணனது தலையை வெட்டிவிடுகிறேன், எனது தலையை அல்ல. பாபா இந்த ஒரு மாற்றத்தை என்னிடம் எதிர்பார்க்கிறார். அவரது உண்மையான அன்பிற்காக நான் ஆத்மா அனைத்து பலகீனங்களையும் மாற்றிக்கொள்கிறேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 8/12/2024 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 13/2/2003. மதுபன். நிகழ்காலத்தின் நேரத்தில் தன்னுடைய கருணை உள்ளம் மற்றும் வள்ளல் சொரூபத்தை வெளிப்படுத்துங்கள். நிகழ்கால நேரத்தில் தனது கருணை உள்ளம் மற்றும் வள்ளல் சொரூபத்தை வெளிப்படுத்துங்கள். இன்று வரம் தரும் வள்ளலான பாபா தன்னுடைய ஞான வள்ளல், சக்தி வள்ளல், குணங்களின் வள்ளல் மற்றும் பரமாத்ம செய்தி கொடுக்கும் குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் மாஸ்டர் வள்ளல் ஆகி ஆத்மாக்களை தந்தையின் நெருக்கத்தில் கொண்டு வருவதற்கு மனதார முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் அநேக விதமான ஆத்மாக்கள் இருக்கின்றனர். எந்த ஆத்மாக்களுக்கு ஞான அமிர்தம் தேவை, எந்த ஆத்மாக்களுக்கு சக்தி தேவை, குணம் தேவை. குழந்தைகளான உங்களிடம் அனைத்து பொக்கிஷங்களும் அழிவற்றதாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆத்மாவின் விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். நாளுக்கு நாள் முடிவிற்கான நேரம் நெருக்கத்தில் வருகின்ற காரணத்தினால் இப்பொழுது ஆத்மாக்கள் ஏதாவது புதிய ஆதரவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் புதிய ஆதரவு கொடுப்பதற்கு நிமித்தமானவராக இருக்கிறீர்கள். குழந்தைகளின் ஆர்வம் மற்றும் உற்சாகத்தை பார்த்து பாப்தாதா குஷியடைகின்றார். ஒரு புறம் அவசியமாகவும் மறுபுறம் ஆர்வமும் உற்சாகமும் இருக்கிறது. அவசியமான நேரத்தில் ஒரு துளி கொடுத்தாலும் அதற்கு முக்கியத்துவம் இருக்கும். ஆக இந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்கும் ஒரு துளியான செய்திக்கும் மகத்துவம் இருக்கிறது. நிகழ்காலத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும்
கருணை உள்ளம் மற்றும் வள்ளல் சொரூபத்தை வெளிப்படுத்த வேண்டிய நேரமாகும். பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுடைய அனாதி சொரூபத்திலும் வள்ளல் சமஸ்காரம் நிறைந்திருக்கிறது. ஆகையால் கல்ப விருட்சத்தின் சித்திரத்தில் நீங்கள் மரத்தின் வேர் பகுதியில் காண்பிக்கப்பட்டுள்ளீர்கள். ஏனெனில் வேர் மூலமாகத்தான் முழு மரத்திற்கும் அனைத்து சக்திகளும் சென்றடைகிறது. அடுத்தது உங்களுடைய ஆதி சொரூபம் தேவதை சொரூபம். அதன் பொருளே தேவதை என்றால் கொடுக்கக்கூடியவர்கள். உங்களுடைய மத்திய சொரூபம் பூஜைக்குரிய சிலையின் ரூபமாகும். ஆக மத்திய காலத்திலும் பூஜிக்கத்தக்க ரூபத்தில் நீங்கள் வரதானம் கொடுப்பவர்களாக ஆசீர்வாதம் கொடுக்கும் வள்ளல் ரூபத்திலே இருக்கிறீர்கள். இவ்வாறு ஆத்மாக்களாகிய உங்களுடைய விசேஷமான சொரூபமே வள்ளல் தன்மை ஆகும். இப்பொழுதும் கூட பரமாத்மாவின் செய்தியை கொடுப்பவர்களாகி உலகத்தில் தந்தையை வெளிப்படுத்தும் செய்தியை நீங்கள் பரப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். எனவே ஒவ்வொரு பிராமண குழந்தையும் சோதனை செய்யுங்கள். அனாதி மற்றும் ஆதி வள்ளலுக்கான சமஸ்காரம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் சதா வெளிப்படையான ரூபத்தில் இருக்கின்றதா? வள்ளல் சமஸ்காரமுள்ள ஆத்துமாக்களின் அடையாளம் என்னவென்றால், ஒருவர் கொடுத்தால்தான் நான் கொடுப்பேன் என்பது அல்ல. ஒருவர் செய்தால் நான் செய்வேன் என்று எண்ணத்திலும் கூட ஒருபோதும் அவர்கள் நினைக்க மாட்டார்கள். நிரந்தரமாக திறந்த பொக்கிஷமாக இருப்பார்கள். ஆக நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் வள்ளல் தன்மையின் சமஸ்காரத்தை இன்று பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார். வரிசை கிரமமாக குழந்தைகள் இருக்கவே செய்கிறீர்கள். இப்படி இருந்தால் நானும் இதை செய்வேன் என்று ஒருபோதும் இவ்வாறு சங்கல்பம் செய்யாதீர்கள். வள்ளல் சமஸ்காரம் உடையவர்களுக்கு அனைத்து தரப்பில் இருந்தும் தானாகவே சகயோகம் பிராப்தியாக கிடைக்கும். ஆத்துமாக்கள் மூலம் மட்டுமல்ல, இயற்கையும் கூட சரியான நேரத்தில் அவர்களுக்கு சகயோகி ஆகிவிடும். யார் சதா வள்ளல் ஆகிறார்களோ அந்த புண்ணியத்தின் பலன் சரியான நேரத்தில் சகயோகம் கிடைக்கும். சரியான நேரத்தில் வெற்றி அந்த ஆத்மாவிற்கு எளிதாக பிராப்தியாக கிடைக்கும். இதுவும் ஒரு சூட்சுமமான கணக்கு ஆகும். ஆகையால் வள்ளலுக்கான சமஸ்காரம் வெளிப்படையான ரூபத்திலே நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். புண்ணியத்தின் கணக்கு 1க்கு 10 மடங்கு பலன் கொடுக்கிறது. ஆக முழு நாளும் குறிப்பெடுத்து பாருங்கள். தங்கள் சங்கல்பத்தின் மூலம், வார்த்தைகளின் மூலம், சம்பந்தம் தொடர்பின் மூலம் புண்ணிய ஆத்மாவாகி புண்ணியத்தின் கணக்கை நான் எவ்வளவு சேமித்திருக்கின்றேன்? மன சேவையும் கூட புண்ணிய கணக்கை சேமிப்பு செய்கிறது. வார்த்தைகள் மூலம் ஒரு பலவீனமான ஆத்மாவை நீங்கள் குஷிப்படுத்துகின்றீர்கள். குழப்பமடைந்த ஒருவரை பெருமையின் நினைவை அவர்களுக்கு ஏற்படுத்துகின்றீர்கள். மனமுடைந்து போன ஆத்மாவை தனது வார்த்தைகளின் மூலம் ஊக்கம் மற்றும் உற்சாகம் உடையவராக ஆக்குகிறீர்கள். சம்பந்தம் தொடர்பில் வரும் ஆத்மாக்களுக்கு தன்னுடைய சிரேஷ்டமான சகவாசத்தின் அனுபவத்தை செய்ய வைக்கிறீர்கள். இந்த விதியின் மூலம் புண்ணிய கணக்கை நீங்கள் சேமித்து கொள்ள முடியும். இந்த பிறவியில் அந்த அளவிற்கு நீங்கள் புண்ணியத்தை சேமிக்க முடியும். பிறகு அரை கல்பம் அந்த புண்ணியத்தின் பலனை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். மேலும் அரை கல்பம் உங்களுடைய சிலைகள் பாவி ஆத்மாக்களை வாயு மண்டலத்தின் மூலம் பாவத்திலிருந்து விடுவித்துவிடும். அந்த அளவுக்கு நீங்கள் பதீத பாவனியாக ஆகிவிடுகிறீர்கள். அதாவது தூய்மை அற்றவரை தூய்மை ஆக்கக்கூடியவராக ஆகிவிடுகிறீர்கள். ஆக பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் புண்ணிய கணக்கின் சேமிப்பை பார்த்து கொண்டிருக்கின்றார். நிகழ்காலத்தில் சேவையில் குழந்தைகளின் ஆர்வம் உற்சாகத்தை பார்த்து தந்தை மகிழ்ச்சி அடைகின்றார். பெரும்பான்மையான குழந்தைகளிடம் சேவையில் ஆர்வம் நன்றாக இருக்கிறது. அனைவரும் அவரவரது சேவைக்கான திட்டத்தை
நடைமுறையில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு பாப்தாதா மனமாற வாழ்த்து தெரிவிக்கின்றார். பிராமணர்களின் திட சங்கல்பத்தில் அதிகமான சக்தி இருக்கிறது. பிராமணர்கள் நீங்கள் திடமான சங்கல்பம் செய்துவிட்டீர்கள் என்றால் உங்களால் செய்ய முடியாதது என்ன இருக்கிறது? அனைத்தும் நடைபெற்றுவிடும். யோகத்தை ஜுவாலை ரூபமாக ஆக்கிவிட்டால் போதும். யோகா ஜுவாலா ரூபம் ஆகிவிட்டால் அந்த ஜுவாலைக்கு வசமாகி ஆத்மாக்கள் தானாகவே வந்து விடுவார்கள். ஏனெனில் ஜுவாலை என்ற ஒளி கிடைப்பதன் மூலம் அவர்களுக்கு வழி தென்படும். இப்பொழுது யோகா செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அது ஜுவாலை ரூபமாக இல்லை. சேவையில் ஆர்வமும் உற்சாகமும் நன்றாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் யோகத்தில் ஜுவாலை ரூபம். இப்பொழுது இதை அடிக்கோடிட வேண்டும். உங்களுடைய திருஷ்டியில் அந்த மாதிரியான ஜொலிப்பு வந்துவிட வேண்டும். திருஷ்டியின் மூலம் ஏதாவது ஒரு அனுபவத்தை மற்றவர்கள் செய்ய வேண்டும். பாப்தாதா கூறுகின்றார், அயல் நாட்டினரின் கால் ஆஃப் டைம், காலத்தின் அழைப்பு என்ற சேவை நன்றாக இருக்கிறது. சிறிய குழுவை நெருக்கத்தில் கொண்டு வந்தீர்கள். இவ்வாறு ஒவ்வொரு மண்டலம், ஒவ்வொரு கிளை நிலையமும் தனித்தனியாக சேவை செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனால் சிலர் அனைத்து வர்க்கங்களின் குழுவை உருவாக்குங்கள். சேவை அதிகம் பரந்து இருக்கிறது. ஆனால் பரந்த சேவையின் மூலம் நெருக்கத்தில் வரக்கூடிய தகுதியான ஆத்மாக்களின் குழுவை தேர்ந்தெடுங்கள் என்று பாப்தாதா கூறியிருக்கின்றார். மேலும் அந்த குழுவை நேரத்துக்கு தகுந்தவாறு நெருக்கத்தில் கொண்டு வந்து கொண்டே இருங்கள். அவர்களுக்கு சேவையில் ஆர்வத்தை அதிகப்படுத்துங்கள். ஏனெனில் குழுவில் ஒருவருக்கொருவர் பார்க்கும் பொழுது ஆர்வம் ஏற்படுகிறது. இவரால் இதை செய்ய முடிகிறது எனில் என்னாலும் இதை செய்ய முடியும், நானும் செய்வேன் என்ற ஆர்வம் ஏற்படும். இப்பொழுது குழுவாகி சேவையில் நடைமுறை ரூபத்தை பார்க்க தந்தை விரும்புகின்றார். ஒவ்வொருவரும் அவர்களுடைய வர்க்கத்தை, ஏரியாவை, மண்டலத்தை கிளை நிலையத்தில் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாப்தாதா குஷியடைகின்றார். அயல் நாட்டில் நிகழ்கால வாயுமண்டலத்தை பார்க்கும்போது பிராமணர்கள் பயப்படவில்லை தானே? நாளை என்ன நடக்கும், நாளை என்ன நடக்கும் என்று யோசிக்கவில்லை தானே? நாளை நல்லதே நடக்கும், நல்லது நடக்கிறது, நல்லதே நடக்கும். உலகில் எந்த அளவிற்கு குழப்பம் ஏற்படுமோ அந்த அளவிற்கு பிராமணர்களின் நிலை உறுதியானதாக இருக்கும். பிராமணர்களாகிய உங்கள் மீது பரமாத்மாவின் குடைநிழல் இருக்கிறது. எவ்வளவுதான் குழப்பம் இருந்தாலும் பிராமண ஆத்மாக்கள் பரமாத்மாவின் குடை நிழலுக்குள் சதா பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகள் அல்லவா? அல்லது என்ன நடக்குமோ என்று சிறிது கவலை இருக்கிறதா? இல்லை, நீங்கள் கவலையற்றவர்கள். அதனால் சுயராஜ்ய அதிகாரியாக ஆகி கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகி ஆடாத அசையாத இருக்கையில் செட் ஆகி இருங்கள். இருக்கையை விட்டு கீழே இறங்காதீர்கள். அப்செட் ஆவது என்றால் இருக்கையில் செட் ஆகவில்லை என்று அர்த்தம். இருக்கையில் செட் ஆகி இருப்பவர்கள் கனவிலும் கூட அப்செட் ஆக முடியாது. பாப்தாதா தாய்மார்களிடம் பேசுகின்றார். பாப்தாதா இணைந்த ரூபத்தில் இருக்கிறார். சர்வசக்திவான் உங்களுடன் இணைந்திருக்கும் போது உங்களுக்கு என்ன பயம் இருக்கிறது? தனியாக இருப்பதாக நினைத்தால் குழப்பமடைந்து விடுவீர்கள். தந்தையுடன் இணைந்திருந்தீர்கள் என்றால் எவ்வளவுதான் குழப்பம் ஏற்பட்டாலும் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். தாய்மார்களே, சரிதானே? சரிதானே? இணைந்திருக்கிறீர்கள் அல்லவா? தனியாக இல்லை தானே? தந்தையின் பொறுப்பு ஆகும். நீங்கள் இருக்கையில் செட் ஆகிவிட்டால் பிறகு தந்தையின் பொறுப்பாகிவிடும். அப்செட் ஆகிவிட்டால் அதற்கு நீங்கள் பொறுப்பாகி விடுகிறீர்கள். ஆத்மாக்களுக்கு செய்தியின் மூலம் அஞ்சலி கொடுத்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் வள்ளல் சொரூபத்தில் நிலைத்திருப்பீர்கள். வள்ளலுக்கான புண்ணியத்தின் பலன் சக்தி கிடைத்து கொண்டே இருக்கும்.
நடந்தாலும் சுற்றினாலும் நான் ஆத்மா செய்ய வைப்பவன். இந்த கர்மேந்திரியங்கள் வேலை செய்கின்ற வேலைக்காரர்கள். இந்த ஆத்ம நினைவின் அனுபவம் சதா வெளிப்படையான ரூபத்தில் இருக்க வேண்டும். நானே ஆத்மாதானே என்று இருந்துவிடக்கூடாது. வெளிப்படையான ரூபத்தில் இருப்பதன் மூலம் அந்த ஆன்மீக போதை மற்றும் குஷி, அத்துடன் கட்டுப்படுத்தும் சக்தியும் இருக்கும். சாட்சியாக இருந்து காரியத்தை செய்ய வைக்கிறீர்கள். எனவே அடிக்கடி சோதனை செய்யுங்கள். செய்ய வைப்பவர் ஆகி காரியத்தை செய்ய வைத்து கொண்டிருக்கிறேனா? ஒரு அரசர் தனது வேலைக்காரர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார். கட்டளையிட்டு காரியங்களை செய்ய வைப்பார். அதேபோல ஆத்மா செய்ய வைக்கக்கூடியது என்ற சொரூபத்தின் நினைவு இருந்தால் அனைத்து கர்மேந்திரியங்களும் அதன் கட்டுப்பாட்டில் இருக்கும். மாயையின் கட்டுப்பாட்டுக்கு போகாது, உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். இப்படி இல்லை என்றால் பிறகு மாயை பார்க்கும். செய்ய வைக்கக்கூடிய ஆத்மா சோம்பலுடன் இருக்கிறது என்று நினைத்து மாயை தான் கட்டளையிட ஆரம்பித்துவிடும். சில நேரம் சங்கல்ப சக்தி, சில நேரம் வார்த்தைகளின் சக்தி என்று மாயையின் கட்டளைப்படி நடக்க ஆரம்பித்து விடுகிறது. ஆகையால் ஒவ்வொரு கர்மேந்திரியத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் வைத்திருங்கள். இப்பொழுது முதல் சுயராஜ்ய அதிகாரி ஆவதற்கான சமஸ்காரத்தை உருவாக்கும் போதுதான் அங்கும் நீங்கள் ராஜ்யம் செய்வீர்கள். ஒவ்வொரு சக்தியும் பரமாத்மா தந்துள்ள பரிசாகும். எனவே பரமாத்மாவின் பரிசு உங்களுடைய பொருளாக ஆகிவிட்டது. தன்னுடைய பொருளை எப்படி பயன்படுத்த நினைக்கிறீர்களோ அவ்வாறு இந்த சர்வ சக்திகள் உங்களுடைய கட்டளையை ஏற்று நடக்கும். அனைத்து கர்மேந்திரியங்களும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். இதைத்தான் சுயராஜ்ய அதிகாரி என்றும் மாஸ்டர் சர்வசக்திமான் என்றும் கூறப்படுகிறது. பாப்தாதா கூறுகின்றார், இப்பொழுது அனைவருமே ஆன்மீக ரோஜாக்களாக, மலர்ந்திருக்கும் ரோஜாக்களாக இருங்கள். சதா குஷி நிறைந்த, அதிர்ஷ்டம் நிறைந்த முகத்தோடு இருங்கள். உங்கள் முகத்தை பார்த்ததும் நீங்கள் மிகவும் குஷியாக இருக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன கிடைத்தது என்று ஒவ்வொருவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை தரும்படியாக உங்கள் ஒவ்வொருவரின் முகமும் இருக்க வேண்டும். சித்திரம் அறிமுகம் கொடுப்பது போல் உங்களுடைய முகமும் தந்தை கிடைத்துவிட்டார் என்று தந்தையின் அறிமுகத்தை தர வேண்டும். நல்லது. இப்பொழுது ஒரு வினாடியில் நிராகார ஆத்மாவாக ஆகி நிராகார தந்தையின் நினைவிலே மூழ்கிவிடுங்கள். பாப்தாதா ட்ரில் செய்ய வைக்கின்றார். நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து சுயராஜ்ய அதிகாரி, சதா சாட்சி இருக்கையில் செட்டாகி இருக்கக்கூடிய ஆடாத அசையாத ஆத்மாக்களுக்கு சதா வள்ளல் என்ற நினைவின் மூலம் அனைவருக்கும் ஞானம், சக்தி, குணங்களை கொடுக்கக்கூடிய கருணையுள்ளம் உடைய ஆத்மாக்களுக்கு சதா தன்னுடைய முகத்தின் மூலம் தந்தையின் சித்திரத்தை காண்பிக்கக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு சதா குஷியான, அதிர்ஷ்டசாலியான ஆன்மீக ரோஜா, ஆத்ம ரோஜாவான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் நமஸ்தே. பாப்தாதா தாதிகளிடம் பேசும்போது 108 மணி நேர யோக நிகழ்ச்சியை பற்றி சொல்கின்றார். இந்த யோக ஜுவாலை மூலம்தான் விநாச ஜுவாலையின் வேகம் அதிகரிக்கும். யோகத்தின் மூலம் விக்கர்மம் விநாசமாகும். பாவ காரியத்தின் சுமைகள் அழிந்துவிடும். சேவையின் மூலம் புண்ணியத்தின் சேமிப்பு அதிகரிக்கும். ஆக புண்ணிய கணக்கை சேமிக்கின்றீர்கள். ஆனால் கடந்த கால சமஸ்காரத்தின் சுமை என்னவெல்லாம் உள்ளதோ அது யோக ஜுவாலையின் மூலம்தான் அழியும். சாதாரண யோகத்தின் மூலம் அல்ல. பாவம் அழியும் அளவிற்கு இப்பொழுது ஜுவாலை ரூபமாக உங்கள் யோகம் இல்லை. ஆகையால் சிறிது நேரத்திற்கு அழிந்து விடுகிறது, பிறகு மீண்டும் வெளிப்படுகிறது. எனவே முற்றிலும் அழித்து விட வேண்டும். பழைய சமஸ்காரம், பலவீனமான சமஸ்காரம் முற்றிலுமாக அழிந்து விட வேண்டும்.
சமஸ்கார மாற்றத்தின் மூலம்தான் உலக மாற்றம் ஏற்படும். இப்பொழுது சமஸ்காரங்களின் லீலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இடையிடையே பழைய சமஸ்காரம் வெளிப்படுகிறது அல்லவா? அதன் பெயர் அடையாளத்தையும் அழித்து விட வேண்டும். சமஸ்கார மாற்றம் என்பதுதான் அடிக்கோடிடுவதற்கான விசேஷமான விஷயம் ஆகும். சமஸ்காரம் மாறவில்லை என்றால் வீண் சங்கல்பமும் இருக்கிறது, நேரமும் வீணாகி விடுகிறது. வரதானம்: கர்ம யோகியாகி ஒவ்வொரு சங்கல்பம், வார்த்தை மற்றும் காரியத்தை சிரேஷ்டமாக ஆக்கக்கூடிய நிரந்தர யோகி ஆகுக. விளக்கம்: கர்மயோகி ஆத்மாவின் ஒவ்வொரு காரியமும் யோக யுக்த் மற்றும் யுக்தி யுக்தாக இருக்கும். ஏதாவது ஒரு காரியம் யுக்தி யுக்தாக இல்லை என்றால் அது யோக யுக்தாகவும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஏதாவது ஒரு காரியம் யுக்தியுடன் நடக்கவில்லை என்றால் பிறகு அவர்கள் யோக யுக்தாகவும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சாதாரண அல்லது வீணான காரியம் ஏற்பட்டு விடுகிறது என்றால் நிரந்தர யோகி என்று கூற முடியாது. கர்ம யோகி என்றால் ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு வார்த்தை சதா சிரேஷ்டமாக இருக்க வேண்டும். சிரேஷ்டமான காரியத்தின் அடையாளம் என்னவென்றால் தானும் திருப்தி அடைந்து மற்றவர்களும் திருப்தி அடைவார்கள். அப்படிப்பட்ட ஆத்மாக்கள்தான் நிரந்தர யோகி ஆகிறார்கள். ஸ்லோகன்: தனக்குத்தானே பிரியமானவர், உலகத்தினருக்கு பிரியமானவர் மற்றும் பிரபுவிற்கு பிரியமான ஆத்மாதான் வரதானி மூர்த்தி ஆவார். நல்லது. ஓம் சாந்தி.